என்ன நீங்க கட்டட வேலைக்கு தானே போயிட்டு இருந்தீங்க, இப்ப காய்கறி எடுத்து வந்திருக்கிய? காலையில போடும் பாத்துக்க, இப்ப காய்கறி நறுக்கிறதுக்கு கூப்பிட்டாவல, அதனால இது ஒரு சம்பளம் தானே, அதனால வந்திருக்கேன். பரவாயில்லடே, ஒண்ணுக்கு 4 வேலை தெரியல. காய்கறியில அந்தாலும் இருக்கு, வெட்டிட்டியெல்லாம் இல்லையா? ஒரே பியாச்சாதான் இருந்த மாதிரி இருக்கு. பேசினாலும் எங்க கை வேலை செஞ்சுட்டே தானே பேசுது. உங்களுக்கு டயத்துக்கு வெட்டி கொடுத்துட்டா போதும்லாம். சரி சரி, வெட்டினா சரிதான். இவர் ஒருத்தர் இருக்க விட மாட்டாரு, விரட்டிக்கிட்டே அலைவாரு. இன்னும் நீங்க இவ்வளவு நைட் ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்து காலையில போய் வேலை செய்யறதுக்கு டயர்டா இருக்காதா? ரொம்ப அசதியா தான் இருக்கும். போனோன்னா ஒரு 3 மணி நேரம் தூங்குவேன், அவ்வளவுதான். பின்ன என்ன பண்ண, குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யார் காப்பாத்துவா? நம்ம தானே பாத்துக்கணும். ஆமாண்ணே, அதுவும் கரெக்ட் தான். நைட்டு சமையல் முடிஞ்சுட்டானே? நைட்டுக்கு எல்லாம் முடிஞ்சுட்டு, காலையிலக்கு தான் காய்கறி வெட்டிட்டு இருக்காங்க 2 பேரும். காலையில என்ன சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க? காலையில இட்லி சாம்பார் கேசரி 3 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு உளுந்த வடை. வடைக்கு மாவுலாம் ஆட்டிட்டீங்களா? கிரைண்டர்ல கிடக்கு, மாளிகை வண்டி தான். அப்புறம் காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். சரிண்ணே, சமையல் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. சரிங்கண்ணே. ஏ புள்ளோ, சமையல் ஆயிட்ட புள்ளோ? ஆயிட்டு பாட்டி. அப்ப ஏன் இன்னும் பஞ்சு வைக்காம இருக்கே? அங்க முகூர்த்த கால் நடுறாவல்ல, நட்டி முடிச்சோன்னு வச்சிட வேண்டியதான். ஏன் பாட்டியா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா? உங்க 2 பேருக்கு வேணா இதுல இலைய கொடுத்தா? வேண்டாம் வேண்டாம், இன்னும் முகூர்த்த கால் நட்டவே இல்லை, அதுக்குள்ளேயுமா சாப்பிட முடியும்? அதுக்கு என்ன பாட்டி, பெரிய ஆளுக்கு போவதானே மிச்சம். உட்காருங்க, 2 பேருக்கு சாப்பாடு வைக்க. வேண்டாப்பா, ரெடி பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்ப இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலாம். சரி பாட்டியா, பந்தியில உட்காந்துருங்க. நாங்க முடிஞ்ச உடனே மொதல் சாப்பாடு உங்களுக்கே கொண்டு வந்துடுறோம். சரி புள்ளோ. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? காலெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? போய் உட்காரு, உன்னை யாரு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கிய, நான் மட்டும் உட்காரதுக்கு எனக்கு ஒரு படியா இருக்கலாம். வா ஜோதி, நம்ம 2 பேரும் போய் உட்காரோம். எனக்கும் ரொம்ப கால் வலியா இருக்கு. ஏ கோக்கா, என்ன ஜோதி? காலெல்லாம் வலிக்குதுல்ல, கொஞ்ச நேரம் அதில் போய் உட்காருவோமா? வேண்டாட்டி, சும்மா எங்க மாமியார் எனக்கு ஏதாவது சொல்லும். நல்லா சொல்லும், ஏதாட்டும் சொல்லட்டுமே. சொல்லிச்சு எந்த இருக்கிறதுக்கு. எம்மா, இது என்ன இப்படி மறைக்குது? பல்லு போனதுக்கெல்லாம் பயப்பட வேண்டி இருக்காப்பா. வா, நம்ம 2 பேரும் அந்த சேர்ல போய் உட்காருவோம். ஏல குமாரி, இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கா, அப்பவே வர வேண்டியதானே? அப்பவே வந்திருப்பல, எங்க அப்பா தான் வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. உங்க அப்பா கூட யாரு போச்சுனா, நீ வந்திருக்க வேண்டியதானே? அது எல்லாம் நம்ம, நீ யாரும் அப்பா என்ன பண்ண? நீ இந்த ட்ரெஸ்ஸை போடுவியே இல்லையான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்ல. ஏம்ல, அதான் சொல்லிட்டால, பின்ன இதை தானே போடணும். அங்க என்னவே நடக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு நல்லா அழகா தெரியுதுவே. வா, வேணா இங்க வந்து நின்று. அங்கனா இங்க வேற உன் மடியில வந்து உட்கார முடியும்? வா, இப்ப என்ன வந்து உட்காரு. வேண்டாம் வேண்டாம், நான் உன் மடியில உட்காந்து உன் மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடும். நான் அதை சரி போய் பார்த்துட்டு வரேனே. ஏவே, ஒத்தையில விட்டுட்டு போவாதவே. என்னவே, ரொம்ப தூரமா போறேன், இதுல நின்று தான் பார்க்க போறேன். நீ கூப்பிட்டோன்னு வந்துடுவேன். அபி, சரியான ஆள் தான்ட்டு நீனு விட்டுட்டு போற பத்தியா? கல்யாண பொண்ணு பார்க்க இல்லைன்னா ஒரு மிதி மிதிச்சு விட்டுறதுக்கு வந்தல, இதுல நின்று பார்த்துட்டு வரவே என்னது அது நடக்குதுன்னு. சரி சரி, போ போ போ, போமா போ. கடிச்சு தின்னு சொன்னதுக்கு நீ சும்மா சொன்ன மாதிரி போய் பாரு. நான் இங்க இருந்து பார்க்கல, நீ அங்க நின்று பாரு. எல்லாரும் ரெடி பண்ணியாச்சு, எல்லாரும் வாங்க, சேர்ந்து கால் நட்டிடலாம். தம்பி, எல்லாரும் சேர்ந்து வாங்க. பொண்ணுக்கு தம்பி, நீனு வா. எம்மா, பொம்பளையாளுக்குலாம் என்னத்த பாத்துட்டு இருக்கிய? ஒரு குளவையே போடலாம்ல. தம்பி, ஒரு சின்ன மல்லிகை போயிருக்காங்க. சுபி, அந்த கையில இருக்கிற பூவத்தா இந்தாங்கய்யா. அவ்வளவுதானயா? ஆமா, எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமே பந்தி பரிமாறிடுங்க. இல்ல, நம்ம பந்தி வைக்க போமா? வா வா, வேற என்ன வேலை? தம்பி வாரியா, போய் சாப்பிடுவோம். போவேனே, கொஞ்சம் கழிக்கிட்டு வயசானவி எல்லாம் முதல்ல சாப்பிட்டு எல்லாரும் பசியிலே போகலாம். சாப்பிடுறதுக்கு இடமா இல்ல, நம்ம தெரு ஃபுல்லா சாப்பாடு தான் வச்சிருக்கு இன்னைக்கு. வா. சரி, நான் எனக்கும் நல்லா பசி தான். சரி, பெரிய எல்லாம் சாப்பிட்டுன்னு பார்த்தேன். சரி சித்தப்பா, நான் போய் பந்தி பரிமாறியேன். சரி, நீ அங்க போ, நான் கூட 2 3 சேரும் எக்ஸ்ட்ரா ஒரு பெஞ்சு எடுத்துட்டு வரேன். வரீங்களா? நம்ம போய் எடுத்துட்டு வருவோம். எங்க போய் எடுக்க போறா? இன்னைக்கு நிறைய பெஞ்சு சேர்லாம் வந்துச்சுன்னா, கூட்டம் அவ்வளவா வரதுன்னு எல்லாத்தையும் வீட்டு பின்னாடி போட சொன்னேன். அங்க இருந்து ஒரு 2 3 எடுத்துட்டு வருவோம். சரி, வா போவோம். நம்ம சாப்பிட போவோமா? சரி, இந்த எங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு வரேன். எத்தே எத்தே எத்தே, நான் கைதா கூட சேர்ந்து சாப்பிட்டு வந்துறேன். சரி சரி. யார் இந்த பிள்ளை இப்படி பாதியில நிக்குது? ஏய் பாப்பா, ஓய். ஏய், நீயா? ஏன் அப்படி கேக்கீங்க? இல்ல, திடீர்னு பார்த்தாலும் நீங்க எதிர்பார்க்கலையா, அதான் கேட்டேன். இது என் ஃப்ரெண்டோட கல்யாணம். அப்படியா? அப்புறம் உனக்கு எப்ப கல்யாணம்? உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேனே. என்னது? என்ன சொன்னீங்க இப்போ? கேட்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம் தான். சரி, உன் வீடு எங்க இருக்கு? ஏன் கேக்குறீங்க? சும்மா வரதான். எங்க வீட்டுக்கு எதுக்கு நீங்க வரீங்க? சரி வீடு, உன்ட்ட என்ன கேட்டாலும் இறக்க முடக்கவே பதில் சொல்றேன். சரி, சாப்பிடையா செஞ்சியா? இல்ல, இனிதான். நான் கேட்டேனே, பதிலுக்கு நீ கேட்டியா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, சாப்பிடல. வாயா, 2 பேரும் ஒன் போல உட்காந்து சாப்பிடுவோம். இந்த பாப்பா, யாரையாவது லவ் பண்றியா நீனு? எதுக்கு சும்மா சும்மா கொஸ்டின் கேக்கீங்க இப்பலாம்? இல்ல, சும்மாதான். வீட்டுல ஏதாவது மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்களா? என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிட்டா?
ஒரு பொண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே யாரையாவது லவ் பண்ணுறியா, என்கேஜ்மெண்ட் ஆகிட்டா இப்பெல்லாம் கேட்கீங்க? எதுக்கு இப்பெல்லாம் கேட்கீங்க? சும்மா தான், யாருமே இல்லைன்னா அந்த இடத்துக்கு நான் வரலான்னு தான். ஆ இல்லை இல்லை இல்லை, சும்மா சும்மா வாய் தவறி வந்துருச்சு. என்ன? இல்லை, நல்ல அழகா இருக்க, நல்ல அழகா மேக்கப் பண்ணியிருக்கேன். அந்த தலையில ஒரு முளை பூ வச்சா ரொம்ப அழகா இருக்குமே. அப்படியா? நீங்கள் வேணா வாங்கி தங்க, வச்சிருவோம். ஏய், உண்மையாவா எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், ஃப்ரீ ஹேர் விட்டு யாராவது பூ வைப்பாங்களா? அப்போ நல்லா அழகா பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கலாம்ல. நாளைக்கு கல்யாணத்துக்கு வைக்க வந்து பாருங்க. கண்டிப்பா நாளைக்கு வச்சுட்டு வரணும். பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா வைக்கணும். கிளவியத்த என்னது கிளவியா? உங்களை போய் அப்படி சொல்லுவானாத்த? ஏதாவது வேணா கேட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் எனக்கு வயிறு பசிக்கே அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வானா சொல்லக்கூடாது. இங்கேயே நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. அது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ வந்து சாப்பிடு. கிளவி கிளவி சொன்னா பல்ல தட்டி கையில் கொடுத்து வந்துருக்க. ஒரு மாமியார் மரியாதை வேண்டாமா? சரி, அப்ப மாமியார் பாட்டியோ சாப்பிடுங்க. கிறுக்கு பிடிச்சவா. ஓ மருமாவை என்ன சொல்றா பேச்சு தாயி? பியாச்சு வாக்கில கிளவி நுழைவீங்களே, அவள் பாரு கொழுப்படுத்தலாம். ஆமா, இவையெல்லாம் கிளவியே ஆக மாட்டல்வெல்லாம் கொழுப்படுத்தவள். வா மருமாவை எப்படி? அவன் நல்லாதான் இருப்பா, ஆனா சரியான ஊமை கள்ளி பத்துக்கோ. வாய் பேசுறவங்களும் அப்படிதான் இருக்கா, ஊமையா இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கா. ஏய் ஜோதி, பெரியவீரெல்லாம் அப்படி சொல்லாத ஜோதி, பாவம்லாம். பாவம் தாங்க, இல்லெல்லாம் சொல்லவே இல்லை. பின்ன நம்மளுக்கு நேரம் போகணும்ல, கிண்டல் பண்றதுக்கு வேற யார் இருக்கா? நீலாம் இவ்வளவு தைரியமா கிளவி நுழைவின்னு கூப்பிடுற? நாளா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அவ்வளவுதான் எங்க மாமியார் ஆடிடும். அவங்களுக்கு நம்ம பேசலனாலும் நேரமே போகாதுக்கா. நீங்க ஒரு 2 நாள் பேசாம இருங்க. ஏன் பேசலாம்னு சொல்லி பின்னாடியே தான் அலைவாங்க. நம்ம கிண்டல் பண்ணனால அவங்களுக்கு எரிச்சல தான் இருக்கும், கிண்டல் பண்ணாலும் எரிச்சல் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் அவங்கள விட்டா வேற யாரும் இல்லை, அவங்களுக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் இல்லை. அப்ப எங்க வீட்டுல உள்ளவங்களும் இப்படிதான் பேசிட்டு அலைவா போல. நான் தான் ஒன்றும் தெரியாம இருக்கேன். இருக்கலாம் இருக்கலாம். உங்க மருமகளாம் தங்கமான மருமகக்கா, நீங்க ஏதாட்டும் சொன்னா மட்டும் தான் அந்த பிள்ளை சண்டைக்கு வரும். ஆமா, நாங்களும் சண்டை போடுவோம், இல்லைன்னு சொல்லல. சண்டை போட்டு உடனே சேர்ந்துக்கிடுவோம். சாம்பார் சாம்பார். இப்போ உங்களுக்கு யாருக்கா சாம்பார் வேணுமா? வேண்டாம் தம்பி. பாட்டிமார்களா, உங்களுக்கு யாருக்கா சாம்பார் வேணுமா? வேண்டாமலோ, நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்க போறோம். தம்பி, நீ சாம்பார் கொண்டு வரதுக்கு ஒரு சிக்கனு மட்டனு கொண்டு வந்தா வாங்கலாம். நாளைக்கு மதியானம் கொண்டு வரங்க சிக்கனு மட்டனு வரவளை எல்லாம். இன்னைக்கு கொஞ்சம் ஏதாட்டும் சிக்கன் போட்டு இருந்திருக்கலாம். ஏ மெண்டல், முகூர்த்த கால் நடுறதுக்கு யாராவது நான்வெஜ் போடுவாங்களா? சாம்பார் தான் போடுவாங்க. அது என்னமோக்கா, நம்மளுக்கு நான்வெஜ் தின்னாதான் தின்ன மாதிரி இருக்கு போங்க. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நிறைய வைப்பாங்க, அவளுக்கே தின்னுங்க. ஏக்கா, உனக்கு ஏதாட்டும் வேணுமா? வேண்டாமா தம்பி? பாயசம் மட்டும் எடுத்து வர. பாயசம் தான் கையில வச்சிருக்கேன், இலையில ஊத்தட்டா? வேண்டால, ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டா? நல்லாதான் வாசாரம். வேணா இதுல ஊத்தி குடிங்க, இல்ல சும்மா இருங்க. ஏன்ல கோவப்படுற? அவ கேக்கல, ஊத்தி குடு. சரியான ஆள் தாண்டே நீனு. ஒரு பாயசம் கேட்டா கூட தரமாட்டே. ஒரு கல்யாண வீட்டுல கவனிப்பு சரியில்லையே. ஏக்கா, இப்ப நான் கிளாஸ்னா திரும்ப அங்க போய் எடுத்துட்டு வரணும். போய் இலையிலேயே ஊத்திட்டு போயிட்டானே எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும்ல. சரி சரி வேண்டாம், நீ போ, நானே கையை கழுவிட்டு போய் எடுத்து வச்சுக்கிறேன். ஏக்கா, உனக்கு வேணா நான் கொண்டு வரட்டா கிளாஸ்ல? சரியான ஆள் தாண்டே, உங்க அக்காக்கு மட்டும் கொண்டு வரட்டான்னு கேட்க. அவ வெளியே வர முடியாதுல்ல, அதனாலதான் அவளுக்கு மட்டும் கேட்டேன். சரிதாண்டே, சரிதான். வாங்கண்ணா. போயிட்டு வரமா? என்னண்ணா அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா, கொஞ்சம் வேலை இருக்கா, அதனால தான் போறேனே. காலையில கண்டிப்பா வாங்க என்னண்ணே. கண்டிப்பா வரமா. பக்கத்துல உள்ள உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பேசவே மாட்டாங்களே எதுவும்? அவ பேசாம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோங்கண்ணே. அதான் தெரியுமே, வாய் என்ன வாய் பேசுது. இப்ப மூஞ்சா கிட்ட திருப்பி நிக்குது. நான் ஒன்னும் ஆடு மாடு இல்ல, நிக்குது இருக்குதுன்னு சொல்றதுக்கு. சரிங்க மேடம். சரி சுபி, போயிட்டு வரட்டா? சரிங்கண்ணே. போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன்டே. ஏவ சரின்னு தான் சொல்லி தொலைங்க. அந்த அண்ணன் எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்காங்க, பாவம். பாய். அதான் மூஞ்சை கிட்ட திருப்பிட்டு சொன்னாதான் என்ன? என்ன அவ இன்னைக்குள்ள திருப்பிட மாட்டானா? நீங்க போயிட்டு காலையில வாங்க. சரிம்மா, வரேன். அபி, உனக்கு தான் பிடிச்சிருக்கலாம், அப்ப நல்லா பேச அவங்க கிட்ட. பேசும் உன் கல்யாணம் முதல்ல நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் பாப்போம். சரி சுபி, நானும் போயிட்டு வரட்டா? காலையில வரேன். என்ன அபி, இங்கே இரு அபி. இங்கே இருக்கணுமா? நான் திங்ஸ் எதுவும் எடுத்து வரல, அப்படின்னா காலையிலேயே நான் இதே ட்ரெஸ்ஸோட இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கேயே வாவேன். இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கு. நான் வேணா உங்க அம்மாட்ட சொல்லட்டா? வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன், எங்க அம்மா விடுவாங்க. நான் இன்னும் இப்பவுமே மணி 10 மணி ஆயிட்டு. இன்னும் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து 11 மணிக்கு மேலே எப்படின்ட்டு வருவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியோ வந்து சேர்ற. என்னடி காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்? நீ இப்ப போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்ற. சரி, எங்க அம்மாட்ட போய் கேட்டு பார்க்கேன். கேட்டுலாம் பார்க்க கூடாது, நீ வரணும் கண்டிப்பா. சரிம்மா தாயே. ஏப்பா மல்லிகா, உனி அந்த அரமண்டல் கூப்பிடுது. என்னல முதல்ல சாப்பிட்றதுக்கு வந்து வேணவே? அப்போ நீ மட்டும் எதுக்கு வந்திருக்க? மாடு மேய்க்க வந்திருக்கியோ? இல்லவே, பண்ணி மேய்க்கிறதுக்கு வந்தோம். நீ அதுக்கு தான் ஆவ குறைக்கு. இவனுங்க கிட்ட எல்லாம் எதுக்கு வாய் கொடுக்க? இந்த கிறுக்குறங்களுக்கு என்கிட்ட வாய் கொடுக்கலன்னா தூக்கமே வராது, கிறுக்கு பயிலுங்க. ரோஜா பூவா என்ன பூ? ரோஜா பூல அது மல்லிகை பூ. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு அழகா மல்லிகான்னு பேர் இருக்கு, யாரை போய் கிண்டல் பண்றீங்க? என்ன அவளுக்கு சப்போட்டா பேசியா?
சும்மா தானே சொன்னேன். மிதிச்சு தள்ளி விட்டு பத்துக்கோ, சாப்பிட கூட விடாம. எங்க அண்ணன் இப்ப வருவான், சொல்லி கொடுக்கட்டா நீ? உங்க அண்ணன் நான் சொல்லி கொடு, எனக்கு என்ன? உங்க அண்ணனுக்கு என்ன 2 கொம்பா? இது யார் உன் பக்கத்துல நல்ல தர்பூசணி பழமா இருக்கு? ஆமா, நான் இந்த பிள்ளைய பார்த்ததே இல்ல. யார் இது? அதை ஓட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவன் முட்டக்கனி, அது யாரு? அது அவ தங்கச்சி, ஊர்ல இருந்து வந்திருக்கா. தொங்கச்சியா? எங்க தங்கச்சி? கொஞ்சம் மூஞ்ச காட்டி பாப்போம். நீ திரும்பாத, திரும்பின அவனுங்க கிண்டல் பண்ணுவாங்க. இல்ல, அந்த பிள்ளையோட அண்ணன் வந்துட்டவன். ஏன் மல்லிகா கோவமா இருக்க? பாயசம் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஏமா கோவமா இருக்கா? என்ன மல்லிகாவை அந்த 2 பையங்களும் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க, அதான் அவ கோவமா இருக்கா. ஏல ஏல யாருல அது? ஏல இப்ப 2 பேரும் திரும்பலனா பாயசத்தை தூக்கி தலைவலியே ஊத்தி விட்டுட்டு போயிருவேன். என்ன நான் இல்லனே இவன் தான். ஏல யாரா போய் சொல்ற? என்ன இவனே? என்ன 2 பேருமே சேர்ந்து தான் கிண்டல் அடிச்சாங்க. என்னல ஆளில சொல்லி சின்ன பிள்ளைய நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்களோ? ஆளையும் மூஞ்சிலையும் மண்டைகளையும் பாரு. ஏன் தங்கச்சி நான் மட்டும் தான் கிண்டல் அடிப்பேன், வேற யாராவது கிண்டல் அடிச்சியே அப்புறம் இருக்கு. ரெட்ட குடும்பி வீட்டுல மட்டும் வாய் பேசுறாளா? இவங்க கிட்டையும் சண்டை போட வேண்டியதானே? அக்காவும் சண்டை போட தானே செஞ்சா. இனிமே யாராவது பிள்ளையை கிண்டல் அடிச்சியே சாம்பார் கிம்பார்னு எதுவுமே இங்கிட்டு கொண்டு வர விட மாட்டேன். அப்புறம் வெறும் ஜோரோட போக வேண்டியதான் வீட்டுக்கு. இவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. அந்த பயம் இருக்கணும். எங்க திரும்பி பாருங்க பாப்போம். இவர் எலிப்புழுக்க மாதிரி இருந்துட்டு அதெல்லாம் நம்மளை கூப்பிடுது. என்ன என்ன கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எல்லாம் நேரம்.